தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ், அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மாணிக்கம் தாக்கூர். தற்பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அவர்கள் பொறுப்புகளை புதிய தலைவர் அவர்களிடம் வழங்குகிறார்கள். தற்பொழுது மாநில தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள். கூடுதல் விவரங்களோடு நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? சிவபிரியன், சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவன், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் புதிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாணிக்கம் தாக்கூரினுடைய பதவியேற்பு விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடேகர், தேசிய செயலாளர் நிவேதிதா ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் அனைத்து பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன் அலுவலகத்தில் கூடியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சத்தியமூர்த்தி பவன் முழுவதுமே இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்களை வாழ்த்தி பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான பேனர் எல்லாம் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சனிக்கிழமையே தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமனம் செய்யப்படுவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் தற்பொழுது அந்த பொறுப்பேற்பு விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பொறுப்பேற்பு விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்கள் அனைவருமே இங்கு கூடியிருக்கிறார்கள். இங்கு இந்த பிரம்மாண்டமான பேனரில் ஒரு முக்கியமான வாசகமானது வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸை 55 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல இருக்கிறார் என்ற ஒரு வாசகம் அடங்கிய பிரம்மாண்டமான பேனர்கள் எல்லாம் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவன் ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது என்பதை நம்மால் இங்கு உணர முடிகிறது. தேவப்பிரியா. கிடையாண்டி, இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் மற்ற பொறுப்புகள் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா, இல்லை இன்னைக்கு தலைவர் பொறுப்பு மட்டும்தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு திட்டமிடப்பட்டிருக்கா? நிச்சயமா தேவப்பிரியன், தலைவர் பதவி முன்னாள் தலைவரிடமிருந்து தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அவர் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி மட்டும்தான் இங்கு நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. மற்றபடி அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றுவதோ அல்லது வேறு அணிப்பிரிவு, அதாவது ஓசிபி அணிப்பிரிவு, மற்ற அணிப்பிரிவுகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக இங்கே இல்லை. முழுக்க மாநில தலைவராக, புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த பிரம்மாண்டமான மேடையில் முன்னாள் முதலமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட புகைப்படம் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான பேனர் அந்த மேடையின் முன்பு அவர் பொறுப்பேற்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க? காங்கிரஸ் கட்சிக்கு ஏறக்குறைய 10 எம்பிக்கள் இருக்காங்க இவருடன் சேர்த்து. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க எம்பிக்கள்? நிச்சயமா இந்த அகில இந்திய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான கிறிஸ் ஜோடேகர் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். அதே போல தேசிய செயலாளர் நிவேதிதா ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸ் கமிட்டியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. அனைத்து கட்சி நிர்வாகிகள், அது மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகிகள், அந்த அணி பிரிவினருடைய முக்கிய தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி.